வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டுமில் பவர் பிளான்ட், அதாச்சும் காற்றாலை மின்சாரம் வந்து எப்படி எடுக்காங்க, அதை வந்து நம்ம நேரில் போய் சைட்டில் போய் எடுத்து நம்ம உங்களுக்காண்டி காணொலி போடுறோம். பாகங்கள் இருக்கு, எப்படி காற்றாலை வந்து மின்சாரம் வந்து எடுக்காங்க, இப்போ என்னென்ன பாகங்கள் எப்படி உற்பத்தி ஆகுது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, அதனுடைய ஹெச்டி லைன் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் நாங்கள் நேரடியாக எடுத்து போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேரடியாக சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ விண்டுமில் பவர் பிளான்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ரோட்டார் கப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும், லோ ஸ்பீடு சாஃப்ட்னு ஒன்று இருக்கும், கியர் பாக்ஸ் இருக்கும், ஹை ஸ்பீடு சாஃப்ட்னு ஒன்று இருக்கும். இதில் ஒரு எமர்ஜென்சி பிரேக், அதாச்சும் பிரேக் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இந்த எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு செட்டப், ஒரு விண்டுமில் செட்டப்பு. ஸோ இந்த எல்லா செட்டப்பும் சேர்ந்து தான் ஒரு விண்டுமில் காத்தாடியாக நமக்கு எனர்ஜி, அதாச்சும் எலக்ட்ரிசிட்டியை நமக்கு தருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆங்கிளில் இந்த விண்டுமில்ல வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. விண்டுமில் காத்தாடிக்குள்ள இருக்க அமைப்பு இப்படித்தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேஸ் மட்டத்துல இருந்து எல்லாமே நல்லா ஹெவியா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லோடு வந்து நல்லா தாங்கி நிக்கிறதுக்காண்டி எல்லாமே ஹெவியா கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இப்போ இந்த வீடியோல பாக்குற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மரு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல வந்து கண்ட்ரோல், அந்த ரூமுக்குள்ள வந்து வெளியே வர மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. சில விண்டுமில்ல வந்து டைரக்டா டிரான்ஸ்ஃபார்மர் போகும், இது இந்த ரூமுக்குள்ள போயிட்டு வருது. ஸோ இப்படிதான் ஒரு விண்டுமில் பவர் எனர்ஜி இருக்கும். இந்த இடம் அமைப்பை பாருங்க, அதாச்சும் டிரான்ஸ்ஃபார்மர் செட்டப்புக்குனே ஒரு தனி கண்ட்ரோல் ஒரு கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்க, காத்தாடியில இருந்து வரக்கூடிய அந்த ஒயர் கேபிள் வந்து அந்த ரூமுக்குள்ள போகுது பாருங்க. மேல இருந்து கீழே இறங்குது, மேல டாப்ல இருந்து கீழே இறங்கி மேல உருவாகுத கரண்ட் இந்த ரூமுக்குள்ள உள்ள போய் இதுக்கு அடுத்தபடியாக எங்க போகும் அப்படின்னா, இப்போ பாருங்க, நேரா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும். அதாச்சும் டிரான்ஸ்ஃபார்மர்ல இது ஸ்டெப் அப். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நேராக அந்த ரூம்ல இருந்து இறங்கி இந்த கீழ் வழியா அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேபிள் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் ஆயிருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய வேலை என்ன அப்படின்னா, குறைந்த வோல்டேஜா அதிகப்படியான வோல்டேஜா ஆக்கி கொடுக்க. நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல சொல்லியிருக்கேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 மெத்தேடு உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. ஸ்டெப் அப் ஒன்று இருக்கு, ஸ்டெப் டவுன் ஒன்று இருக்கு. கரண்ட் வந்து தயாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஸ்டெப் அப் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா குறைந்த அளவு மின்சாரத்தை வந்து காத்தாடி உருவாக்குற மின்சாரத்தை ஹையா இது மாற்றி நம்ம லைன்ல டிரான்சாக்ஷன் லைன்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்காண்டி ஹையா மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, ஒரு 1000 வோல்ட் வந்து இந்த காத்தாடியில் விண்டுமில்ல உருவாகுது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக கொடுக்கும்போது அவுட்புட் என்ன கிடைக்கும்னா 11,000 வோல்ட்டை 22,000 வோல்ட்டை அப்படின்னு மாற்றி அதிகப்படியான வோல்ட்டை கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒர்க்கிங்கு. அதில் காத்தாடியில் உருவாகக்கூடிய அந்த சப்ளையை நேராக எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட்டாக கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது இதை ஹை பண்ணி நமக்கு டிரான்சாக்ஷன் அந்த எந்தெந்த கிரிட்டுக்கு தேவையோ அந்தந்த கிரிட்டுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அவுட் நம்ம வந்து கொடுத்துருவோம். நம்ம நார்மலா பார்க்கும்போது ஒரு விண்டுமில் பவர் பிளான்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம நார்மலா பார்த்துக்கிட்டு இருப்போம். அதாச்சும் அதனுடைய விளக்கம் வந்து இதுதான், அதாச்சும் அதனுடைய செய்முறை செயல்பாடுகள் இதுதான். ஒரு விண்டுமில்ல இருந்து இப்படித்தான் நம்மளுக்கு பவர் இபி சப்ளை நமக்கு எடுக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி எடுத்து தான் நமக்கு சப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி லொக்கேஷனான இடத்துல காத்தாடி இப்படிதான் மாட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். அதே மாதிரி காற்று வந்து நல்லா எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நேரடியாக காற்று வந்து நேராக காற்றாலையில படும். அந்த ரெக்கையில படும்போது உங்களுக்கு ரெக்கை சுத்த ஆரம்பிக்கும். அதில் ஜென்ரேட்டர் ரொட்டேஷன் ஆகி நமக்கு தேவையான கரண்ட் சப்ளை வந்து எனர்ஜி ஆகும். இப்போ பார்க்க அந்த குழி வந்து என்ன அப்படின்னா, எர்த்து, காத்தாடிக்கு தேவையான எர்த்தை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த டவர்ல எர்த்து பாயிண்ட் கொடுத்து, ஏன்னா டவர் வந்து ரொம்ப ஹைட்டு, ஸோ இதில் ஒரு இடியோ மின்னலோ எதுவும் தாக்கினுச்சுன்னா கூட அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காண்டி எர்த்து லாடு கொடுத்து நல்லா ஆழமான குழியில கொடுத்துருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செட்டப் பாருங்க, இப்படித்தான் இருக்கும். ஸோ இதுல தான் உங்களுக்கு உருவாகி இது வழியா அந்த ஸ்டெப் மாற்றி இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து இந்த காத்தாடியில இருந்து உருவாக்கக்கூடிய கரண்ட் வந்து நேரா கீழே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப்புக்கு போய் நேரா இந்த ஹெச்டி லைன் டிரான்சாக்ஷனுக்கு வந்து நேரா பாருங்க, இந்த 3 லைன் இருக்கா, இந்த ஆர்ஒய்பி அப்படிங்கிற லைன்ல வழியா நேரா எந்த இடத்துக்கு இபி ஸ்டேஷன் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நேராக டிரான்சாக்ஷன் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய வேலைப்பாடுகள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படிதான் காற்றாலை மின்சாரம் வந்து நமக்கு வந்து உற்பத்தியாகி நமக்கு வந்து கிடைக்குது. இதனுடைய பயன்பாடுகளை இப்போ நான் நேரடியாக சைட்ல இருந்து நீங்க பார்த்தீங்க. இவ்வளோ வேலைக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மின்சாரம் வந்து நமக்கு உற்பத்தியாகி கிடைக்குது. ஸோ மின்சாரத்தை எல்லாருமே சிக்கனமாக பயன்படுத்துங்க. இது போன்ற வீடியோக்களை நமது சேனலை பின்தொடர்ந்து வையுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்டுக்கு தேவையான பதிலை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன்.
உங்களுக்கு என்னென்ன டவுட்டு வருதோ அந்த டவுட்டை நீங்க கேள்வியா எனக்கு கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்குடைய விளக்கத்தை நான் சொல்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எஸ்டி மீடியா தமிழ்.